வணக்கம் மக்களே. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாளுக்கு சுக்கு, மிளகு, கருவேப்பிலை மணத்துடன் கூடிய காஞ்சிபுரம் இட்லி தான் முதல் நைவேத்தியம். காஞ்சிபுரம் இட்லி மிகவும் பிரசித்தி பெற்றது. இது மட்டுமல்ல, தோசையும் வடையும் நைவேத்தியம் செய்யப்படுகின்றது. பெருமாளுக்கு 2 இட்லிகளையும் நைவேத்தியம் செய்த பிறகு ஓர் இட்லி கோயில் கைங்கரியம் செய்பவர்களுக்கும் மற்றொரு இட்லி கட்டளைதாரருக்கும் கொடுக்கப்படுகின்றது. இது பற்றிய கல்வெட்டு ஒன்று கோயிலில் தாயார் சந்நிதிக்கு எதிரில் பொறிக்கப்பட்டிருக்கின்றது. இறைவனுக்கு படைக்கப்படும் பொருட்கள் எப்படி செய்ய வேண்டும், யாருக்கு எப்படி பகிர வேண்டும் என்பது பற்றிய செய்திகளும் பொறிக்கப்பட்டிருக்கின்றது. வரதராஜ பெருமாளுக்கு முதலாக இட்லி நைவேத்தியம் செய்தவர் கிருஷ்ணரின் 8 பக்தர்களில் ஒருவரான வல்லபாச்சாரியார் என்று சொல்கின்றார்கள். அவர்தான் பெருமாளுக்கு மிளகும் சுக்கும் சேர்த்த இட்லியை மந்தார இலையில் நைவேத்தியம் செய்திருக்கின்றார். அன்று முதல் இன்று வரை அந்த பழக்கம் தொடர்ந்து வருகின்றது.